ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தேங்காய் பால் ரசம். பேரே டிஃப்ரெண்டா இருக்குல்ல, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் ஜீரகம், 3/4 டீஸ்பூன் முழு நல்ல மிளகு, 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இலை 3 அதையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். தேங்காய் பாலுக்கு ஃபர்ஸ்ட் அரைமுறி தேங்காயில் 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு பால் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் திக்கான பாலாக 1 கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த சக்கையில் 1 கப்பு தண்ணி ஊற்றி செகண்ட் பால் எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருந்ததை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த புளியை நல்லா கரைச்சி தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 கப்பு தண்ணி, இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டா கொதி வந்ததுக்கு அப்புறம் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றும் போது சிம்ல வச்சுக்கோங்க. இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த செகண்ட் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு. கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நிறைய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தனால உப்பு கம்மியா இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். லைட்டா கொதி வரட்டும். கொதி வந்துடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்புல இருந்து எடுத்துடலாம். பொதுவா ரசத்தை நம்ம கொதிக்க விட மாட்டோம். நொர பொங்கி வரும்போது அடுப்புல இருந்து இறக்கிடுவோம். தேங்காய் பால் ரசத்துக்கு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் இறக்கணும். ரொம்பவும் டேஸ்டான தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க.